அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேச திருவம்பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறில் எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, ஒரு தந்தை மகளுக்கு இடையே ஆன ஒரு உறவு. அதாவது, உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறதல்லவா? அதுபோல எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானே நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன? அதாவது, அக்காலத்தில் பெண்கள் தங்களுக்கான மணவாளனை தாங்களே தேர்வு செய்யும் உரிமையை பெற்றிருந்திருக்கின்றனர். அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்ல கணவன் அமைஞ்சிட்டா கிரகங்கள்ல எந்த மாற்றமும் நம்மள எதுவும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள். இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பதும் இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.